ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக ஈஸியாக முட்டை பப்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ ப்ரௌனிஷாக, சூப்பராக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்லா லேயராக சூப்பராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு தேவையான அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை விட்டு சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம பெரிய வெங்காயம் சின்ன ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் புதினா இலைகள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட போகிறோம். இருந்தாலும் இந்த ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா இருக்கும் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள். நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோன்னா போட்டுக்கோங்க. இல்லை வீட்டில் ஒரு டொமேட்டோ இருந்துச்சுன்னா மிக்ஸியில் அரைச்சி ஒரு டொமேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சாஃப்டாக வந்துடுச்சு. மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 4 உருண்டைகள் எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி உங்களால் எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்குங்க. பாருங்கள் இந்த சைஸில் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் போட்டு எல்லாம் அப்ளை பண்ணி விட்டு மேலே மாவு போட்டு தூவி விட்டுடலாம். அது மேலேயே அடுத்து தேய்ச்சி இதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இழுத்து ஈவன் பண்ணிக்கோங்க. 4 ஓரங்களை கட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் 4ஆக பண்ணிக்கிறேன். பாருங்கள் லேயராக சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க. இல்லை அதே சைஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேய்க்க வேணாம். கொஞ்சம் ஸ்டஃபிங் அது மேலே ஒரு முட்டை வச்சு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு ஏதாச்சும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் ஒட்டிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஒரு முட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரஷ்ஷோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்படி பண்ணும்போது தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நமக்கு மேலே எண்ணெய் நான் நிறைய ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அதனால 2 பக்கமே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோவில் வச்சுட்டு ஸ்லிம்லேயே வச்சுட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.